இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு மகாத்மாவை பற்றியே அவர் நினைவிலே இந்த அழகிய சமாதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய பகுதியில் நாம் விமல பிரசாதின் தீட்சையையும் அபையுக்கான ஒரு சிறப்பு பரிசையையும் பார்த்தோம். மற்றும் தற்பொழுது அபய், நான் சொல்றத கேளு. இப்படி தினம் தினம் விளையாடுறத நிறுத்து. இப்போ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும். அப்புறம் ஸ்கூல்ல இருந்து காலேஜ், அப்புறம் காலேஜ்ல இருந்து லாயர் ஆயிடுவ, வெளிநாட்டுக்கு போவ, அப்புறம் எத்தனை பேருக்கு நீ உதவி செய்வ இல்லையா? ஆஹா, உலகத்துல நீ பேரும் புகழும் சம்பாதிப்ப. ஏ அபய், அபய், அட எங்க ஓடுறா? அபய், அபய், ஏ அபய். ஓஹோ அபய், மறுபடியும் படுத்து அரைஞ்சிட்டிய. அபய் எங்க இருக்க நீ? அபய், அபய். அட நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? அபய் பாத்தீங்களா? பாரு பாரு, அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான். குராங்கோ, குராங்கோ, சீக்கிரம் இறங்கி வா. ஏன் மேல என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அபய் மறுபடியும் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான்? அண்ணா வர நேரம் ஆயிடுச்சு, நீ சீக்கிரம் போய் தேடு போ. சரிமா, நான் இங்க தேடுறேன் அவனை. போ. பாரு 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 பாரு, எங்கெல்லாம தேடிட்டு இருக்கான். வாங்க வாங்க பார்க்கலாம். மாட்டிக்கிட்டா. அபய் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க நீ? அபய், அபய் ஸ்கூலுக்கு போறதுக்கு தினமும் ஏன் இப்படி படுத்துறன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அண்ணா வர நேரம் ஆயிடுச்சு அபய், நான் உன்னை எங்க போய் தேடுவேன் அபய், சொல்லு. ஓஹோ அபய், அபய் இப்ப பிடிச்சிட்டானே. அபய், குராங்கு, அபய், அபய். இந்த குராங்கும் எல்லா இடத்துலயும் தேடலாங்க. ஓஹோ அபய், அபய், குராங்கோ
நீயும் அபய தேடாம ஏன் இப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? நான் எல்லா இடம் தேடி பார்த்தேம்மா. அவன் எங்க போயிட்டு அவனை நான் எப்ப இருந்து தேடிட்டு இருக்கேன். அம்மா அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான். அபய், நான் உன்னை எப்பல இருந்து தேடுறேன்? ஆ? நீ ரொம்ப குறும்புக்காரன் ஆயிட்ட. தினமும் என்ன படுத்திட்டே இருக்க. ம்? வா என் கூட கிளம்பு, போ ஸ்கூலுக்கு போ போ. அபய் தினமும் இப்படி ஸ்கூலுக்கு மட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? அம்மா வணக்கங்க. வணக்கம். வணக்கம் அண்ணே. வணக்கம், வணக்கம், அவனை பிடி, மறுபடியும் ஒளிச்சுக்க போறான். சீக்கிரம் போய் வா. போ, போ. ஸ்கூலுக்கு போயிட்டு வா. இத கேளுப்பா, நீ படிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இல்லன்னா நீ என்ன மாதிரி ஆயிரும். வா போலாம். வா 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 வா. ஒழுங்கா போ, வா வா. கிருஷ்ணா, பாருங்க, இந்த அபய பத்தி எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுங்க. சொல்றேன் கேக்குதுல? ஏன் என்னாச்சு? என்ன ஆகணும்? அதேதான், நீங்க போயிடுறீங்க, தினமும் நான் கடந்து இங்க அலடிட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னாலே அவன் ஏன் இப்படி பயப்படுறான்னு தெரியல. ஆமா, என்ன செஞ்சான் அவன்? பாருங்களேன், இன்னைக்கு அவங்கிட்ட படிச்சு பெரிய ஆளாகணும்னு சொன்னேன். ம், சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா ஆளா காணோம். அப்படி எங்க போயிட்டான் அவன்? எனக்கு என்ன தெரியும்? நானும் கோரங்கவும் அவனை தேடி தேடி அழுத்து போனோம். ம், நல்லதா போச்சு, பவதாரணி தான் அண்ணன் அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொன்னான். தேடி பார்த்தா கட்டில் கடியில இருந்தா. அங்க இருந்து நல்லா சிரிக்கிறான். அப்படியா? நீங்களும் சிரிக்கிறீங்களா? அண்ணன் என்னடானா வழி பூரா அவன் படுத்துறான்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. தலைவலி, கால்வலி, வயித்தவலின்னு சாக்கு சொல்லிட்டு இருக்கான். நீங்க அவனுக்கு கொஞ்சம் புரிய வைங்க. ரஜினி, அவனுக்கு படிக்கிறதுல இஷ்டம் இல்லைன்னா விட்டுட. யாரையும் கட்டாயப்படுத்துறது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, அபய் நிறைய படிக்கணும், காலேஜ்க்கு போகணும், அப்புறம் கடவுள் புண்ணியத்துல அவன் லண்டனுக்கு போய் ரொம்ப பெரிய லாயர் ஆகணும். ஆனா நீங்க அவனை பத்தி எதுவுமே நினைக்கிறதா எனக்கு தோணவே இல்ல. நான் அவனை பத்தி என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியாது ரஜினி. எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். வேதத்துல பண்டிதராக்கணும், மந்திரம் சொல்லி கொடுக்கணும், பஜனை பாடணும். பாருங்க, இதெல்லாம் நல்லதுதான். ஆனா அதால வயிறு ரொம்ப அதே. நாளைக்கு குடும்பம்னு ஒண்ணு ஆனா அப்ப அவன் என்ன செய்வான்? எப்படி குடும்பம் நடத்துவான்? நான் திருமணம் பண்ணிட்டேன். நான் அபய லாயர் தான் ஆக்க போறேன். ஆமா, லாயர். லாயர் ஆகணும்னா லா படிக்கணும், கோர்ட்டு கச்சேரின்னு அலைய வேண்டியிருக்கும். உண்மையை பொய்யின்னும் பொய்ய உண்மைன்னு நிரூபிக்கிறதுலயே பாதி வாழ்க்கை ஓடி போயிடும். ஆனா நான் என் அவையை எப்படி வளர்க்க நினைக்கிறேன் தெரியுமா? அதுல எந்த பயமும் கிடையாது. அதுல சத்தியம் மட்டும்தான் இருக்கும். அவனுக்கு இங்க உள்ள சட்டம் இல்ல, அங்க இருக்கிற சட்டத்தை கத்துக் கொடுக்க நினைக்கிறேன். அது இங்கேயும் சரி, அங்கேயும் உபயோகப்படும். அவனுக்கு அதனால இங்கேயும் மதிப்பு கிடைக்கும், அங்கேயும் தான். இதுல மனுஷனுக்கும் திருப்தி, கடவுளுக்கும் திருப்தி. பாரு ரஜினி, என்னோட அப்பா ஸ்ரீகிருஷ்ணனோட பெரிய பக்தன் ஆவான். அவனை மதிச்சு எல்லாரும் வணங்கி நிப்பாங்க. ஆமா, அந்த கடவுள் கிட்ட, பிரபு கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான் எனக்கு. அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி கொடுக்கணும், நல்ல குரு கிடைக்கணும். அந்த குரு காட்டுற வழியில நடந்து அவன் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு உண்மையான தாசனா இருக்கணும், உண்மையான சேவகனா இருக்கணும். हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ரஜினி,
நான் வரேன். இத பாருங்க, இன்னைக்கு சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. குழந்தைங்க சந்தோஷப்படுவாங்க. உம்மா கல்யாணத்துல நான் என்ன செய்ய போறேன்? குழந்தைங்க விளையாடட்டுமே. அப்பா பழமும் இனிப்பும் நீங்க வாங்கிட்டு வரணும். நேரமாக்காதீங்க, மாப்பிள்ளை அழைப்பு சரியா நடக்கும். இப்ப பதில் சொல்லுங்க. நீ குராங்கு அனுப்பி வை, நான் எல்லா சமம் வாங்கி கொடுக்குறேன். அப்பா நான் எல்லாம் கேட்டுட்டேன். கோரங்கோ வரமாட்டான். நீங்க சரியா வந்துடணும். அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்களேன். அதத்தானே சொல்றேன் ராஜேஸ்வரி. இந்த குழந்தைங்க உங்களை விட மாட்டாங்க. சரிடா கண்ணா, வரேன். அப்பா அப்பா சொல்லுப்பா. நான் உங்க கூட வரட்டுமா? இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் பாப்போம். இன்னைக்கு நீ அக்காவுக்கு உதவி பண்ணணும். அப்பா நீங்க சீக்கிரம் வந்துருங்க. சொன்னேன்ல, சீக்கிரம் வந்துருவேன். சரிப்பா. அபே நீ வா என் கூட, நிறைய வேலை பாக்கி இருக்கு. ஏய் குரங்கோ, அந்த பூ ஒழுங்கா கட்டு. சரிம்மா. அம்மா இன்னைக்கு அக்காவுக்கு கல்யாணமா? என்ன? இல்ல அபய், இன்னைக்கு அக்காவோட பொம்மைக்கு கல்யாணம். பொம்மைக்கு கல்யாணமா? ஆ. சரி போ, நீ அவங்களுக்கு உதவி செய் போ. அப்ப நீ விடு, பூ வாடி போயிடும்பா. கோராங்கு அம்மா சொன்னாங்கல, நீ போய் பூவை கட்டு. குராங்கோ, என்னம்மா? நாள் பூரா இதே தான் செய்வியா? சீக்கிரம் பண்ணு. சரிங்கம்மா. ஆ. ஓஹோ காயத்ரி, துணியை என்கிட்ட கொடு. எவ்வளவு வேலை இருக்கு, சீக்கிரம் பண்ணு, மாப்பிள்ள வந்துருவாரு. அக்கா நான் நல்லா பூ கட்டியிருக்கேனா? ஹா, இன்னும் கொஞ்சம் மேல கட்டு. தா என்கிட்ட தா. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லம்மா. எல்லாம் தயாராயிடுச்சா? ஆ, அப்பா தான் இன்னும் வரல. இப்ப வந்துருவாரு. என்னாச்சுமா? ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற, சொல்லுமா. ஒண்ணும் இல்லம்மா. அங்க பாரு, காயத்ரி என்ன பண்றா பாரு. ஓஹோ காயத்ரி, நீ என்ன பண்ற? அதெல்லாத்தையும் விடு. வா. அபய், நீத்தன், 2 பேரும் வாங்க, பொண்ணு கூட்டிட்டு வரணும். வாங்க. அம்மா உன் பொம்மையை கூட்டிட்டு வராங்க, நல்லா அலங்கரிச்சிருக்காங்க. எவ்வளவு நல்லா இருக்கு. நிஜ கல்யாணம் மாதிரியே இருக்கு. வாழ்த்துக்கள். இப்போ மருமகளை நல்லா பாத்துக்க. நம்ம குழந்தை பருவம் நினைவுக்கு வருது.
ஆமா மாலதி, எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ராதிகாவோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி என் கடமையை முடிச்சிட்டேன். ரஜினி, ராஜேஸ்வரி பெரியவளாயிட்டா, அவளுக்கும் கல்யாணம் செஞ்சிரு. ஆ? ரஜினி, ரஜினி, ம். நீ கவலைப்படாத. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு மாலதி ராஜேஸ்வரியோட கல்யாணத்தை பத்தி பேசின போது நானும் தான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஆ, பொண்ணு வயசுக்கு வந்துட்டானா அப்ப அவ அம்மா அப்பாவுக்கும் கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. பாருங்க, நான் இப்ப ராஜேஸ்வரியை கல்யாணம் பண்ண பார்க்க விரும்புறேன். பாருமா, அதுக்கு அவசரப்படக்கூடாது ரஜினி. இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை. அவ ஆடோ மாடோ இல்லையே, யார் தலையில கட்டி வைக்க. அப்புறம் என் பொண்ணு எனக்கு ஒரு பாரமா என்ன? ஓஹோ, இத பாருங்க, அவ பாரன்னு நான் சொல்லவே இல்லையே. நான் நம்ம கடமையை பத்தி தானே சொல்றேன். இப்ப அவளுக்கு ஒரு நல்ல வரனை தேடுங்க, அவளுக்கு கல்யாணம் பண்ணிடுவோம். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியுங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சொல்றது கேக்குதா? ஆஹா, கேக்குது. சரி சரி, இப்ப படுத்து தூங்கு. ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். அவர் மேல நம்பிக்கை வை. ம். அம்மா, நீங்க சமைங்களேன், நான் காய்கறி நறுக்கி தரேன். இல்ல ராஜேஸ்வரி, இனிமே நீயே சமைக்க எல்லாம் நல்லா கத்துக்கணும். இதெல்லாம் தெரிஞ்ச உனக்கு நல்லது தானே. ஏய் ஏய், அங்க பாரு, அது பொங்குது. அதோட முடிய தர பாத்து. ஏய், என்னாச்சு? ஓஹோ ராஜேஸ்வரி, காட்டு. நீ வந்து எனக்கெல்லாம் கத்து கொடுத்து என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைக்கிறியா? நான் போக மாட்டேன். நான் உங்ககிட்ட இங்கதான் இருப்பேன். ஆனா இதுதானே வழக்கமா? ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ புருஷன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஏன், இது என் வீடு இல்லையா? அடி பைத்தியமே, ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவ புருஷன் வீட்டுல தான் உரிமை இருக்கு. இப்ப பாட்டியை பாரு, தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்தாங்க. அப்புறம் நான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப நீ இந்த வீட்டை விட்டு உன் புகுந்த வீட்டுக்கு போயிடுவ. உனக்கும் குழந்தை பிறக்கும். அப்புறம் அப்புறம் உன் பொண்ணு உன்னை விட்டுட்டு அவ புருஷன் வீட்டுக்கு போயிடுவா. ஏய் ராஜேஸ்வரி, கேளு. இல்ல, போ முடியாது. வெக்கப்படுறா. ரொம்ப ரொம்ப நன்றி லிங்கேஷ் பாபு. நீங்க மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்கீங்க. இல்ல கோர்மோகன் பாபு, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்க மக எங்க வீட்டுக்கு தானே வர. நீங்க உங்க மனைவி கிட்டே ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா. இல்ல கோர்மோகன் பாபு, அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நானும் என் மனைவியும் வேற வேற இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க, போய் கல்யாணத்துக்கான ஏற்பாடு கவனிங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் எடுத்த முடிவுல என் மனைவிக்கு எந்தவித ஆட்சேபனையும் இருக்காது. ரொம்ப ரொம்ப நன்றி லிங்கேஷ் பாபு.
அன்னைக்கு என்னோட வணக்கத்தை சொல்லுங்க. அப்ப நான் வரட்டுங்களா? அட, இனிப்பு சாப்பிட்டு போங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இப்போ நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. சரிங்க, வரட்டுமாப்பா? மணக்கண்ணி, வாங்க. வரேங்க, வரேன். வீட்டுல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. குரங்கோ, என்னம்மா? இங்க வாயேன், கொஞ்சம் இதை வச்சிருங்க. சரிங்கம்மா. ரஜினி, அட வந்துட்டீங்களா? ரஜினி, ரஜினி, என்னாச்சு? என்னத்த ஒழிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. சரி சரி, நீ கண்ணை மூடுங்க. என்ன கண்ணை மூட, கண்ணை மூடு. சரி, இப்ப பாரு. நீங்க அப்படின்னா ராஜேஸ்வரி? ஆமா, ராஜேஸ்வரிக்கு கிருஷ்ணா, நான் அவளுக்கு சம்மந்தம் பேசிட்டேன் ரஜினி. ரொம்ப சந்தோஷங்க. குரங்கோ, சீக்கிரம் போ. காலையில ஆயிடுச்சுங்க. பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. அம்மா, வா வாடக்கண்ணா, வா. அம்மா, அக்கா எங்க போறா? அவ வீட்டுக்கு. வா, வாமா, வாப்பா. அழாத அக்கா, கிருஷ்ணர் மேல நம்பிக்கை வை. வா, வாமா, வாப்பா. பாருங்க, நாங்க இவ்வளவு செல்லமா வளர்த்துட்டோம். இனிமே உங்களோட பொறுப்பு. கோர்மோகன் பாபு, இவன் உங்க பொண்ணுதான். ஆனா இப்ப என் பேத்தி. நீங்க கவலைப்படாதீங்க. இவ ஏதாவது தப்பு செஞ்சுட்டா பெரிய மனசு பண்ணி நினைச்சிடுங்க. ஆமா,
நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அப்ப என்னப்பா? அக்காவை கொண்டு போய் விட்டுட்டு வாப்பா. சரிப்பா, வா அக்கா. என்னது ரஜினி, நீ தானே சொன்ன ராஜேஸ்வரிய மனப்பொண்ணா பாக்குற வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு சொன்னில்ல? இப்ப அவ மனப்பெண்ணா அவ வீட்டுக்கு போயிட்டா. கிருஷ்ணனோட கருணையில எல்லாம் நல்லபடியா நடந்துடுச்சு. இப்ப கூட அவன் மனசு நிம்மதி அடையலையா என்ன? இந்த கடவுள் பெண்களை படைக்கிற செயல் விசித்திரமா இருக்கு ரஜினி. அம்மா அப்பா வீட்டுல இருக்கிற வரைக்கும் பெத்தவங்க வீட்டை பூத்து குலுங்க வைக்கிறாங்க.